ஜீவா ஜீவா எனக்கு ஒரு மாதிரி மயக்கமா வருது ஜீவா. என்னாச்சுடி? தெரியல ஜீவா, ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்துது. அம்சா, தண்ணி ஏதாவது குடிக்கிறியாடி? ஜூஸ் கொண்டு வர சொல்லிட்டா? தெரியல ஜீவா, எனக்கு தலை சுத்துது. அம்சா 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 ஏ அம்சா அம்சா, என்னத்தா ஆச்சு அம்சா? ஐயோ அம்சா அம்சா, என்ன ஆச்சு அம்சா? ஐயோ என் மருமக அம்சா. ஐயோ கடவுளே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அம்சா. என் தங்கம், என்னடி ஆச்சு உனக்கு? அம்மா, என்னம்மா மயங்கி கிடக்கா? மயக்கமோ போதையோ யாருக்கு தெரியும்? அம்மா. அம்சா அம்சா, என்னாச்சுடி அம்சா? அம்சா, அத்தா என்னத்தா செய்து அம்சா? ஐயோ என்ன சம்பந்தி, விசேஷ நேரத்துல புள்ள இப்படி மயங்கி கிடக்கா? அம்மா கொஞ்சம் இப்படி தள்ளுங்க. ஒண்ணும் இல்ல தள்ளுங்கங்கிட்டு. அச்சா அம்சா, ஒன்னும் இல்லடா, ஜஸ்ட் மயக்கம் தான். ஒரு நிமிஷம் இரு. அம்சா அம்சா, பாப்பா எந்திரா பாப்பா. அத்தை அம்சா, ஒன்னும் இல்லை இல்லம்மா, உனக்கு ஒன்னும் செய்யலைல. என்னடி ஆச்சு? ஏன்டா மயக்கம்? தெரியல அத்தை, கொஞ்சம் கேரா இருக்கிறது மாதிரி இருக்கு. என்னடி பண்ணுது? ஹாஸ்பிட்டல் போலாமா? அந்த அளவுக்கெல்லாம் ஒன்னும் இல்ல ஜீவா. அந்த தண்ணியை கொடுப்பா, 2 வாய் குடிக்கட்டும். காலையில இருந்து பிள்ளை ஒண்ணுமே சாப்பிடாம இப்படியே நிக்கிறதுனால கூட ஒரு மாதிரி இருக்கலாம். அந்த தண்ணியை கூட குடிச்சு பார்க்கட்டும். ஆமாமா, கரெக்டா சொன்னீங்க. காலையில இருந்து எதுவும் சாப்பிட்டுருக்க மாட்டா, அதனாலதான் மயக்கம் வந்திருக்கும். பாப்பா நீ குடிடா, தண்ணியை குடி. போதும்ண்ணா. ஜூஸ் ஏதாவது குடிக்கிறியாம்மா? இல்ல ஹாஸ்பிட்டல் போலாமா? ஐயோ அண்ணா, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, இப்போ ஓகே தான். அப்பனா ஓகே. உனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா சொல்லு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. கார் இருக்கு பக்கத்துல, ஹாஸ்பிட்டல் இருக்கு, போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா? இல்லைண்ணா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லைட்டாக ஒரு மாதிரி கேரா இருந்துச்சு. இப்போ ஓகேண்ணா. சரிம்மா மச்சான், சிஸ்டரே சொல்றாங்கல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு. அப்படியே ஏதாவதுன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய்க்கலாம். காலையில இருந்து மேக்கப் போட்டுட்டு அங்கிட்டு நின்று அலைஞ்சிட்டு இருந்தது ஒரு மாதிரி டயர்டா இருந்திருக்கும், அதனால மயக்கம் வந்திருக்கும். மத்தபடி ஒன்னும் இல்ல, நீ ஃப்ரீயா விடு. நீ முதல்ல ரிலாக்ஸ் பண்ண. ஓகேவா? ஓகே தானடி? லூசு, ஏன் மூஞ்சி இப்படி வச்சிருக்க? ஒன்றும் இல்லடா, நல்லா தானே நிக்கிறேன். மந்திமா, பொண்ணு மாப்பிள்ள 2 பேருமே காலையில இருந்து சாப்பிடாம கிடக்காக. சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிருச்சு, கூட்டிட்டு வாங்க சாப்பிட வச்சிருவோம். பிள்ளைங்க சாப்பிடாம இருக்க வந்து அப்படி மயக்க வருது போல் இருக்கு. ஆமா சமந்தி, மத்தியானமே சாப்பாடை போட்டு கொடுத்து வீட்டிலேயே சாப்பிடத்தேன்னு சொன்னேன். மண்டபத்துக்கு வர்ற அவசரத்துல திண்டு நீங்காமலும் ஓடியாந்தா. அதோட எதுவும் ஜூஸோட குடிக்காம இருக்கிறது ஒரு மாதிரியா வந்திருக்கும் கூட்டத்தை பார்க்கவும். சரி வாங்க சாப்பிட வைப்போம். அத்தா, தம்பியை கூட்டிட்டு வா சாப்பிடட்டு. ஆமா மச்சான், முதல்ல 2 பேர் வந்து சாப்பிடுங்க வாங்க. மந்திமா, சாப்பாடு ரெடி ஆயிருச்சு, அப்புறமே வந்து கூட போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். முதல்ல எல்லாரையும் வந்து சாப்பிட சொல்லுங்க. சரிங்கம்மா, இந்த எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். அத்தை, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஏன் அழுதுகிட்டே இருக்கீங்க? கண்ணீரை தொடங்க. எம்புட்டோ பிரச்சனையை தாண்டி உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமேனு அந்த ஆத்தால வேண்டிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு நீ மயக்கம் போட்டு பேச்சு மூச்சு இல்லாம இருந்த அந்த அத்தைக்கு எப்படி இருக்கும்? எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, என்னமோ மாதிரி ஆயிடுச்சடி. உனக்கு ஒன்றும் ஒரு குறையும் வராது. உன் அம்மா எப்போதும் உன் கூட இருந்து உன் அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் உன்னைய நல்லபடியா வைக்க. கவலைப்படாம போய் சாப்பிட்டுட்டு வா போ. அத்தை வாரு. சரிங்க அத்தை. கழுத இந்த சிரிப்பை காணாம செத்த விடத்துல துடிக்க வச்சுட்டியே கழுத. போ, தம்பியை கூட்டிட்டு போய் சாப்பிட வை, சாப்பிட்டுட்டு வாங்க. அன்னைக்கு வனசா, எல்லாரும் சாப்பிட வாங்கம்மா. இல்ல என்னது இது? பணக்கார வீட்டு கல்யாணம்னு சொன்னாங்க, பந்தி வைக்காம இப்படி தூக்கி சாப்பாட பூரா அள்ளி வச்சிருக்காங்க. இது யார் வந்து பரிமாறுறது? பரிமாற கூட ஒரு ஆள் இல்லையாக்கு இந்த வீட்டுல. ஐயோ அம்மா, லூஸ் அம்மா, இது பஃபே சிஸ்டம்மா. இது இப்படிதான் நீட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம வேணுங்கிறத போட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்ப பரிமாற ஆள் வர மாட்டாங்களா? நமக்கு பிடிச்சத நம்மளே போட்டு சாப்பிட்டுக்கலாமா? எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். இடி, இதுல என்ன பெருமைன்னு இழிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க? பந்தி வைக்கிற இடத்துல ஒரு டேபிள் சேர் போடுவோம், அதுல உட்கார வச்சு 4 சனங்களை வர வச்சு போடுவோம்னு இல்லாம வந்து ஒரு மனுஷ மக்களை காணா பரிமாற ஆள் இல்ல, நம்மளே அள்ளி போட்டு திங்கிறதுக்கு எதுக்கடி கல்யாணத்துக்கு வரனே? என்னடி மறுவாத கொடுக்குற ஆளுங்க அந்த கல்யாணக்கார வீட்டுல நம்மளுக்கு? அதானே பார்த்தேன், உன் மாட்டு சாணி பத்தி உன்னை விட்டு போகுமா? எம்மா, அதான் சொல்றேன் இல்ல, இது பஃபே சிஸ்டம்னு. படத்துல எல்லாம் பார்த்ததில்ல. நமக்கு வேணுங்கிறத நம்மளே அள்ளி போட்டு எடுத்துக்கிட்டு அந்த இருக்கு பாரு டேபிள், அதுல போய் உட்காந்து நம்ம பாட்டுக்கு சாப்பிடலாமா? யாரும் நம்மளை எதுவும் கேட்க மாட்டாங்க. யாரும் பரிமாறல, இது வைக்கல, இது கூட வச்சாங்க குறைய வச்சாங்கன்னு சொல்லவும் தேவையில்லை. வேணுங்கிறத அள்ளி போட்டு நீ மனம் போன போக்குல திங்கலாம். உனக்கு திங்கிறது தானே தேவை. அப்புறம் யார் வச்சா என்ன வைக்கலன்னா என்ன? இருந்தாலும் ஒரு மறுவாத வேணாமா? அதுக்காண்டி சொன்னேன்.
பாருமா, சாப்பிட போற நேரத்துல மானம் மரியாதைன்னு ஏதாவது எதிர்பார்த்தேன்னு வச்சுக்க, அப்புறம் ஏதாவது ஒரு சண்டை வந்து நம்ம பட்னியா தான் கிடக்கணும்னு சொல்லிட்டேன். புரியல? காலையில 11 மணிக்கு உங்க ஐயால 2 இட்லி திண்டது, ராத்திரிக்கு கல்யாணக்கார வீட்டுல வந்து நல்ல சாப்பாடுமேனு மத்தியான வயித்த காய போட்டுக்கிட்டே வந்தேன். நீ பாட்டுக்கு பேசாம இரு, வா எடுத்து வச்சு சாப்பிடுவான். அம்மா, இந்த கல்யாணத்தை மட்டும் விட்டுட்டோம்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி பஃபே சாப்பாடெல்லாம் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு எத்தனை வருஷம் ஆகுமோ? இருக்கிறதுல எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா வச்சு அள்ளிக்கிட்டு ஓடியாந்துரு, மறுபடியும் ஒரு ரவுண்டு வந்து பாத்துக்கலாம். அம்மா, இதுல என்னடி சாப்பாடு இருக்கு? ஒன்னும் சாப்பிட்றது மாதிரி சோறு குழம்பெல்லாம் காணா. என்னம்மா வேணுங்கிற? எக் நூடுல்ஸ் இருக்கு, சிக்கன் நூடுல்ஸ் இருக்கு, பாஸ்தா இருக்கு, கீ ரைஸ் இருக்கு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்கு, பிரியாணி இருக்கு. இதுக்கு மேல என்னம்மா வேணும்? அள்ளி வச்சு சாப்பிடு. குழம்பு இல்லைன்னா என்ன? இல்லடி, குழம்பு இருந்துச்சுன்னா ஊத்தி பிசைஞ்சு சாப்பிட நல்லா இருக்குமேனு வந்தேன். அம்மா, கீழே பாரு. சிக்கன் 65, சிக்கன் லாலிபாப், சிக்கன் தந்தூரி, சிக்கன் கிரில்லு, மட்டன் சுக்கா, மட்டன் பெப்பர் சுக்கான்னு அடேங்கப்பா. அம்மா, எவ்வளோ ஐட்டங்கள் இருக்கு பாருமா. நண்டு கிரேவி, நண்டு தந்தூரி, நண்டு லாலிபாப் முதற்கொண்டு இருக்குமா. எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா அள்ளி வச்சு நம்ம பிறவி பலனையே அடைஞ்சிடணுமா. அப்புறம் ஏண்டி பார்த்துக்கிட்டே இருக்க? எவ்வளவு வந்து காலி ஆக்குறதுக்குள்ள எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா அள்ளி வை. அங்கிட்டு போய் ஓரமா உட்காந்து ஒதுபரமா சாப்பிட்டுட்டு வந்துருவான். இவ்வளோ ஐட்டம் இருக்கா? அதான் ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு கன்ஃபியூஸா இருக்கேன். இடையில இருந்து எடுத்தோம்னா எதை தின்றோம் எதை திங்கலைன்னு தெரியாம போயிடும். முதல்ல இருந்து வரிசையா வந்தாத்தே இது வரைக்கும் தின்றுக்கம்ங்கிறது அளவு தெரியும். டீ எல்லாத்தையும் தின்று ருசி வாத்துறேன்னு. முதல்ல நூடுல்ஸ் இருக்கு, அதை எடுத்து வை. அதுக்கப்புறம் ஆப்பாயில் சிக்கனுன்னு ஒவ்வொன்னா போவான். நல்ல வேலை சேலைய கலட்டி போட்டுட்டு வந்தோம், இல்லைன்னா அதை வேற சுத்திக்கிட்டு ஒழுங்கா திண்டு தொலைய முடியாது. இப்ப நல்லா பாவாடைய லூஸ் விட்டுக்கிட்டு குளிக்க திங்கலாம். ஓடியா, அங்கிட்டு போய் உட்காந்துருவான். எவ்வளவு பார்த்தா கண்ணு ஓட்டுருவாளுக. சரிம்மா, வா வா போலாம் வா. என்ன மச்சான், சிம்பிளா இட்லி தோசைன்னு எடுத்துக்கிட்டீங்க? இல்ல மச்சான், நைட் டைம்ல அவளுக்கு எதுவும் ஹெவியா சாப்பிட்டா ஒத்துக்காது. அண்ணா, அவளுக்கு தானே ஒத்துக்காது, நீங்க சாப்பிட வேண்டியதானே. இல்லம்மா, நான் மட்டும் அப்படி தனியா. ஏய், நாங்களும் இருக்கோம்டா, எங்களுக்கு கம்பெனி கொடு. இல்ல மச்சான், அவ மட்டும் அப்புறம் தனியா சாப்பிடுவாள்ல. ஜீவா, நீ சாப்பிடு. இல்லடி, பரவாயில்ல, எனக்கும் பெருசா ஒன்றும் பசிக்கல. பசிக்காது, எப்படியும் இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு பசிக்காது. ஏய், ஏன்டா அப்படி? எத்தனடா சொன்னேன், எப்படியும் கல்யாணம் வரைக்கும் பசிக்காதுல்ல. ஐயோ, என்னங்க சும்மா இருங்க. சரி, ஓகே, சாப்பிடு. பொண்ணுக்கு ஊட்டி விடலையா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு பாத்துக்கலாம், நீ சாப்பிடு. அண்ணா, அரேஞ்ச் மேரேஜுக்கு தான் கல்யாணத்துல ஊட்டிப்பாங்க, நீங்க லவ் மேரேஜ் ரிசப்ஷனுக்கே ஊட்டிக்கோங்க. இல்லம்மா, இருக்கட்டும், பரவாயில்ல. ஏய், அதான் ஆசை கடந்து அடிக்கிறது தெரியுதே, எடுத்து ஊட்டி விடு. பாவம் சிஸ்டர் மைக்கோலாம் போட்டு இப்பதான் தெளிஞ்சிருக்காங்க. ஊட்டி விட்டா கொஞ்சம் தெம்பா இருப்பாங்கல்லடா. நைட்டு கச்சேரியெல்லாம் இருக்குல்ல. இல்ல அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏன்டா நீ வேற? சார், அண்ணா தான் பாவம் கூச்சப்படுறாங்க, நீ எடுத்து ஊட்டி விடுறீ. இல்ல வேண்டாம். ஐயோ அப்பா, ஏய், இன்னைக்குதான் ஏதோ புதுசா பண்றது மாதிரி ஊட்டி விடுறீ. பாவம் அண்ணா ரொம்ப ஆசைப்படுறாங்கல்ல. ஐயோ, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லம்மா. ஏய், நடிக்காதடா. சிஸ்டர், எடுத்து ஊட்டி விடுங்க சிஸ்டர். அழகை உன்னை பார்க்கத்தானே அத்தனை ஊரும் வருகிறதே, தென்னங்காயில் கூடத்தான் மூணாம் கண்டு முளைக்கிறதே. அழகை உன்னை பார்க்கத்தானே அத்தனை ஊரும் வருகிறதே, தென்னங்காயில் கூடத்தான் மூணாம் கண்டு முளைக்கிறதே. சந்தப்பக்கோணி மேனேஜர் சார் எல்லாம் வந்திருக்காரு. ஏய் ஆமாடி, நீ மயக்கத்துல இருக்கும் போதுதான் கலீக்ஸ் எல்லாம் வந்தாங்க. எல்லாரையும் ரிசீவ் பண்ணி நான் தான் உட்கார வச்சேன். சாப்பிட்டாங்களா எல்லாரும்? அதெல்லாம் நாங்க இருக்கும்போது விட்டுருவோமா, சாப்பிடலாம் வச்சாச்சுமா. என்னடா, உன் ஒய்ஃபோட மேனேஜருங்கிறதுனால கவனிக்கிறியா? ஏய், அப்புறம் பின்ன என் ஒய்ஃபும் ஆஃபீஸ் ஒர்க்கர் ஆயிட்டாங்க. போகும்போது வரும்போது அவளை நல்லா கவனிச்சுக்கணும்ல. வேலைக்கே அனுப்பக்கூடாதுன்னு இருந்த, இப்போ பயங்கரமா தேறிட்டடா நீ. பொண்ணுங்களுக்கும் ஃப்ரீடம் கொடுக்கணும்டா, அவங்களும் லைஃப்ல என்ஜாய் பண்ணணும், அச்சீவ் பண்ணணும்ல. சிஸ்டர், கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களையும் வேலைக்கு போக கூடாது அப்படி இப்படின்னு ஏதாவது சீனை போட்டா அண்ணங்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். நானே போக மாட்டேன்னு சொன்னாலும் அவன் பிடிச்சி தள்ளி விட்டுருவானா. அவனுக்கு வேலைக்கு போறது தான் இன்ட்ரெஸ்டே. இப்ப அப்படிதான் சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் தானே தெரியும். ஆமா மச்சான், சிஸ்டர் வேலைக்கு அனுப்பக்கூடாதுங்கிறதுல நீ தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்த, இப்போ எப்படி அனுப்புன? அனுப்பக்கூடாதுன்னு தான் நானும் நினைச்சேன். ஒரு சின்ன லாஜிக் கரெக்டா இருந்தது, அதனால அனுப்பிட்டேன். லாஜிக்கா? அட ஆமாமா, வீட்லயே இருந்தா வேற வேலை வெட்டி இல்லாம நம்மள ஃபோக்கஸ் பண்ணி எதுலயாவது ஒண்ணுல குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க. இதே ஆபீஸுக்குன்னு போயிட்டா அங்க உள்ள ப்ரெஷர் டென்ஷனே தாங்க முடியாம அவங்களே அவங்க மண்டையை பிச்சுட்டு ஏதாவது புலம்பிட்டு இருப்பாங்க. அவங்க பிரச்சனையை நம்ம காது கொடுத்து கேட்டா மட்டும் போதும். வீட்ல இருந்தா ஃபுல் டைம் ஜாப்பா நம்மள துரத்துறது, நம்ம எங்க போறோம், எங்க வர்றோம், என்ன பண்ற, எப்ப வருவீங்க அப்படிங்கறதுலயே ஃபோக்கஸ் பண்றாங்களா. அதனாலதான் சரி வேலைக்கு போயிட்டு வாமான்னு ஃப்ரீயா விட்டுட்டேன்.
அட பாவி, வேலைக்கு அனுப்புனதுல இவ்ளோ விஷயம் இருக்கா? நான் தான் என் புருஷன் நல்லவன் வல்லவன் நினைச்சிட்டு இருந்தேனோ. சேச்சே, அப்பெல்லாம் மாமாவை தப்பா நினைக்க கூடாது செல்லம். ஒரு பொது நலத்திலையும் கொஞ்சம் சுயநலம் இருக்கணும்ல. வீட்டுக்கு வாங்க, உங்களை வச்சுக்கிறேன். வச்சுக்கோ வச்சுக்கோ. நான் பூந்த மல்லிதான், பேர் புஷ்ப மல்லிதான், எனக்கு அவுத்த புட்டா ரொம்ப பேரு கடனை சொல்லித்தான். என்ன காதலிச்சாங்க, வந்து கதை விடிச்சாங்க, நான் வாட. அம்மா, அடிப்பொலியா இருக்குமா. நல்லா தின்னு, நல்லா தின்னு. ஓசையில கிடைச்சது யாரு கேட்க போற? எல்லாத்தையும் வல்லு வதக்கன்னு நல்லா தின்னும் டீ. பாக்க பாக்க சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. ஆனா இவ்வளவு சாப்பாடையும் மொத்தமா திங்கும்போது வயிறே நிறைஞ்சது மாதிரி ஒரு ஃபீலா இருக்குமா. அடிக்கேன கிறுக்கி, எதுக்கு சேலை எல்லாம் கலட்டி போட்டுட்டு வந்திருக்கோம்? நல்லா ஃப்ரீயா உட்காந்து நல்லா சாப்பிடணும் தானே. பேண்ட் நாடாவ லேசா லூஸ் விட்டுக்க, அப்பத்தான் குலுக்கி குலுக்கி விட்டு கொட்டுறதுக்கு சரியா இருக்கா. சரிம்மா, உனக்கு ஏதாவது வேணும்னா எடுத்து வச்சு தாராளமா சாப்பிடு. 2 பரோட்டா சால்னா திண்டா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனா பரோட்டாவை காணமே. ஐயோ அம்மா, எப்ப பார்த்தாலும் பரோட்டா சால்னா சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புன்னு அதுலயே இருக்காதம்மா. அதெல்லாம் நம்ம உள்ளூர் கடையிலயும் கிடைக்கும், நம்ம வீட்லயும் செஞ்சு சாப்பிடலாம். இது இருக்கிறது எல்லாமே சைனீஸ் ஃபுட்டுமா. இது திங்கிறதுக்காக நம்ம சைனாவுக்கா போக முடியும்? கிடைக்கிற நேரத்துல திண்டுக்கிற வேண்டியதான். இங்கிலீஷ் ஸ்டைலுமா. சாப்பிடு சாப்பிடு, உறிஞ்சு உறிஞ்சு. அதுவும் சரிதே, அதுவும் சரிதே. ஏட்டி லைலா, என்னம்மா சீனா சாப்பாடுன்னு சொல்றியே? கொரோனா வந்துடாதுல்ல? சாப்பிட்ற நேரத்துல நிம்மதியா சாப்பிட விட மாட்டியா நீ? இல்லடி, நம்ம ஊரு சாப்பாட்டுக்கே கண்ட கண்ட யாதி வருது. இந்த சீனா கரைக்கு தானே கொரோனாவை பரப்பி விட்டாங்க. அதே ஒரு மாதிரி பயந்து வந்துச்சு. இதுல பாம்பு பள்ளின்னு என்னத்தையும் வெட்டி போட்டிருக்க மாட்டாங்கல்ல? பாம்பு பள்ளின்னு வெட்டி போட்டிருந்தாலும் திண்டு தலமா டேஸ்ட் நல்லா தானே இருக்கு. ஆத்தாடி, இவ என்ன நம்மள கொண்டு குழிக்குள்ள விதைச்சிருவா போல் இருக்கு. பேசாம நம்ம நார்மல் சாப்பாடே சாப்பிட்டுருவோமா? ஏம்மா, சாப்பிட்ற மூடையே கெடுக்காதம்மா, ஒழுங்கா உட்காந்து திண்டு தொலை. சரி சரி, கத்தாத கத்தாத. அடியே மொட்டைக்காரி, ஆளக்கானமேனு தேடிக்கிட்டு தெரிஞ்சமே. அங்கே வாரு, ஆத்தாளு மகள் அங்கே உட்காந்துக்கிட்டு என்ன போடு போடுறாளுகன்னு உறிஞ்சுற கரண்டியே உள்ள வயிறும் போல் இருக்கடியே. அடியே அத்தி, என்னடி இப்படி உட்காந்து திங்கிறாளுக? அலமேல சம்மந்தியும் பேசின வேச்சுக்கு நேரம் மண்டபத்தை விட்டே ஓடி இருப்பாளுக நினைச்சேன். யாரு இவளுகளா? ஓடுறவளுக தான் இப்படி சுத்தி தட்டு தூக்கி வச்சு திண்டுகிட்டு இருப்பாளுகளாக்க. அதானடியே, அந்த புள்ளைய கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டுவிட்டு அலமேலிட்ட வாங்காத கேள்வியெல்லாம் வாங்கிவிட்டு இப்படி உட்கார்ந்து மானம் கட்டவளுக்கு திண்டுகிட்டு இருக்காளுக. சோத்துக்கு சொரணையே இருக்காது போல் இருக்கே. என்னடி அது? அங்கிட்ட ஏதோ ரொட்டி கணக்கா இருக்கு. இது சாண்ட்விச்சும் பிரெட் ஆம்லேட்டுமா, சாப்பிட்றியா? என்னடி சொல்ற? சாணியை வேக வச்ச பிரெட் ஆம்லேட்டா? ஐயோ அம்மா அம்மா, சாணி எல்லாம் வேக வைக்கல, சாண்ட்விச்மா. அந்த பிரெட்டுக்குள்ள வெங்காயம் தக்காளி சீஸ் எல்லாம் வச்சு கொடுப்பாங்கல்ல, அது. பிரெட்டா? ஐயய்ய, அதையெல்லாம் தின்னுட்டா வயிறு நிறைஞ்சு போகும். அதுக்கப்புறம் வேற எதுவும் திங்க முடியாதுல்ல. அதானே பார்த்தேன். சரி சரி, வா போய் வேற ஏதாவது ஐட்டங்கள் இருக்கான்னு பார்க்கலாம். ஓடியா, அப்புறம் வேற எவ்வளவு வந்தா அப்புறம் திங்கிறத கண்ணு வைப்பாளுக. என்னடா ஆத்தாள் மகளும் இப்படி திங்கிறாளுகளேன்னு. பெலசா ஓடியாம் டீ. வாராளுகடி மொட்டைக்காரி, இந்த பக்கம் திரும்பு. கண்டும் காணாத மாதிரி நெடுக்குருவோம். இல்லைன்னா நம்மள்ட்ட என்னத்தையாவது உரண்டை இழுப்பாளுக, கேடு கட்டவளுக. யாரு இது மொட்டைக்காரி எனக்கா இருக்கு? இப்பதான் சாப்பிட வரியலா? ஆத்துட்டாளா பேதியில ஓவா? ஆமா பங்கசா, சாப்பிட்டியா? இல்லையே, இப்பதான் சாப்பிட வரோம். என்னம்மா இப்பதானே சாப்பிட வரோம், சொல்லு பெரிய மாட்ட. சரி என்ன பங்கசா, ரொம்ப நேரமா மண்டபத்துக்குள்ள ஆளக்கானா, இப்பதான் சாப்பிட வரோம்னு உன் மக சொல்ற? ஆமாடி குப்பம்மா, இப்பதான் சாப்பிட வரேன். என்னத்த சாப்பிட்டோம், பசிக்கவே இல்லையேன்னு ஆத்தாள் மகளை உட்காந்துருந்தான். அப்புறம் இந்த சீவா பையன் அம்மாதே வந்து ஏதோ தெரியாம பேசிவிட்டே மனசுல வச்சுக்கிறாம போய் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. சரி, பெரிய ஒம்பளை பணக்கார வீட்டுக்காரி மதிச்சு சொல்ற, அதே 2 பரோட்டா ரொட்டியை தின்னுட்டு போமேன்னு வந்தோம். ஆமா அவங்க ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க, அதனாலதான் வந்தோம். அப்படியா? சரி போய் சாப்பிடுங்க போங்க. ஏண்டி மொட்டைக்காரி, சாப்பாடுதே இம்புட்டு வெரைட்டி போட்டிருக்காங்களே, இந்த இட்லியும் வடையும் தானே உனக்கு தெரியும். வேற எதையாவது எடுத்து வச்சு சாப்பிடக்கூடாது? ஒரு வயசுக்கு மேல இட்லியும் சாம்பாரும் தான் நல்லது. ஆவியில வேக வச்சதத்தை ராத்திரி சாப்பிடணும்னு டாக்டர்களே சொல்றாங்க. கண்டதையும் திண்டுபுட்டு பொட்டுன்னு போய் சேர்ந்துட்டா என் பேரம் பேத்தியில யாரு வளர்த்து ஆளாக்குறது? அதை சொல்லுடி மொட்டைக்காரி. ஒரு
வயசுக்கு மேல சாப்பாடுகளை எல்லாம் அளவோட வச்சுக்கிறேன்னு ராத்திரி நேரத்துல இந்த வடையே தேவையில்லை. ஏதோ ஆசைக்கு 2 வடையை எடுத்து வச்சிருக்கான். அதுலயே ஒன்ன திம்பமா பாதிய திம்பமா. வயசுக்கு மேல தின்றுபுட்டு வயித்தால வாந்தி வந்துச்சுன்னா யாரு பாப்பா? நம்மளை பாத்துக்கிறதுக்கு நம்ம தானே இருக்கோம். அதனால நாங்க வள்ளு வதக்கன்லாம் எதையும் திங்கிறது கிடையாது. அப்படியா? சரி சரி, போய் சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எடுத்து வச்சுக்கிட்டு வாரே, எல்லாரும் ஒத்தாப்புல சாப்பிடுவோம். அந்த எடுத்து வச்சுட்டு வாரே, நீங்க போங்க. சரி வாடி குப்பம்மா, தா அந்த டேபிள்ல உட்காந்து சாப்பிடுவான். வா வா போவா வா. இல்ல ராலும் நண்டு லாலிபப்பும் எடுத்துட்டு போமேன்னு வந்தேன். இவளுக இப்படி பேசிட்டு போறாளுக. பேசாம நானும் இட்லியும் வடையுமே திங்கிட்டுமா? இவ்வளோ நேரம் தூர் வரனதே அரைக்கேணிக்கு போயிருச்சு. இதுக்கு மேலே நீ என்ன ஒன்னொன்னையும் உத்து பார்த்து என்ன பண்ண போற? அட வேணுங்கிறத அள்ளி வச்சு சாப்பிடுமா. அவளுக்கு 100 வயசு வரைக்கும் இருந்து கோட்டையவா பிடிக்க போறாளுக. 60 70 போனாலும் பங்கஜ எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுட்டு போனான்னு இருக்கணும். நீ அள்ளி வச்சு தின்னுமா. அவளுக்கு கிடக்காளுக வீணா பண்ணுவாளுக. வயசு 60 தாண்டிருச்சு. இதுக்கு மேலே இருந்து என்ன செய்ய போறேன்னு போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிட்டாலோ. இவ செஞ்சாலும் செய்வா. இவள்கிட்ட கொஞ்சம் உஷாராத்தே இருக்கணும். பெத்த உள்ளே கூட இந்த காலத்துல நம்ப முடியலையே. சொத்து காண்டி ஆத்தாப்பை இல்லாமல போட்டு தள்ளுறாளுக. சிங்கிள் டீ ஆத்துனா சோடு போட்ட கிளாஸ்ல எனக்கு ஊத்துனா சார் அப்படியே கேமரா பாருங்க சார். ஜீவா போட்டோ பாரு. ஓகே ஓகே சார். அப்படியே நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. வேற யாராவது போட்டோ எடுக்கிறதுனா போய் நில்லுங்க. அத்தை மாமா வாங்க. மத்தவங்க எல்லாம் எடுக்கட்டுமே, நான் அப்புறமா எடுத்துக்கிறேன். டீ பரவாயில்லம்மா, அப்பாவையும் கூப்பிட்டு வந்து நில்லுங்க வாங்க. மாமாவை கூப்பிடுங்க அத்தை. கூப்பிடுறேன். ஏங்க இருங்க, இந்த போட்டோ எடுக்க கூப்பிடுறாங்க, வாங்க வந்து நில்லுங்க. அப்படி பாட்டிமா இங்க கேமரா பாருங்க. பாட்டிமா ஓகே மேடம், அப்படி நில்லுங்க. நெடுவலி அக்கா அன்னைக்கு அக்கா எல்லாரையும் போட்டோ எடுக்க வர சொல்றீங்களா? அன்னைக்கிளி வனசாவெல்லாம் வர சொல்றேன். நொக்காக்காரி எந்த ரூம்ல படுத்திருக்கான்னு தெரியல. அவளுக்கு தான் போத முத்தி போயிருச்சே. போய் ஒரு வாளி தண்ணியை தூக்கி தலையில ஊத்திட்டேன், தட்டி எழுப்பிட்டு வரணும். என்ன செய்ய? அக்கா மேல எந்த தப்பும் இல்லைல்லத்த. பாவாடை அண்ணன் தான் அப்படி பண்ணிட்டாங்க. அதனாலதான் நானும் வாயை பொத்திக்கிட்டு இருக்கேன். என்ன பண்றது? அடுத்த இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். நம்மளும் மன சங்கடம் இல்லாம பண்ணி கொடுக்கணும்ல. அதனால சிரிச்சுக்கிட்டே போக வேண்டியது இருக்கு. ஆனா வீட்டுல வந்து இருக்கு அவளுக்கு. அப்புறம்ல தெரியும் இந்த அலமையில யாருன்னு. அக்கா பாவம் எதுவும் சொல்லாதீங்க ப்ளீஸ். உன் கல்யாணத்துக்கு என்னை விட மும்மரமா வேலை பார்த்தவ அவதேன். ஆனா இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு வந்து நின்றா அசிங்கத்தனம் இல்லையா? ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் மாப்பிள்ளை வீட்டுக்காரவோ சொல்லி காட்டிட்டா குடும்பத்துக்கு தானட்டி அசிங்கம். அது அந்த நாய்க்கு புரிய மாட்டேங்குதே. அதெல்லாம் அப்படி ஒன்றும் இருக்காது. அக்கா தெரிஞ்சா பண்ணாங்க, தெரியாம நடந்தது தானே. சரி நான் போய் வர சொல்றேன். நீ சந்தோஷமா போட்டாக்க நெல்லு. ஏங்க வாங்க போவான். இப்படியே நிப்பாரு. போட்டா எடுக்கிறோம்னு சொல்லிட்டா போதும். செக்கு மாடு மாதிரி அசையாம நிக்கிறது தான் வேலை. இந்த இருங்க நெட்ட பாப்பா, வாங்க போவாங்கிட்டே. போட்டா எடுத்தாச்சு, கீழே வாங்க. அலமு, நம்ம 2 பேரும் தனியா நின்று ஒரு போட்டோ எடுப்போமா? ஆமா, இப்பத்தான் 16 வயசு முறுக்கிக்கிட்டு நிக்கிது. தனியா போட்டா எடுக்க வேண்டியதே. புள்ள எடுக்கட்டும், இறங்குங்க கீழே. மற்றவங்கெல்லாம் எடுக்க வேணாமக்க. அப்ப நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சோன்னே எடுப்போம். அப்பா வந்து நின்று எடுங்க. அம்மா அப்பா ஆசைப்படுறாங்கல்ல, தனியா நின்று எடுக்கலாம்ல. தம்பி அவர் சும்மா கிண்டலுக்கு சொல்றாரு. நாங்க அப்புறமே எடுத்துக்கிறோம். நீங்களும் மாமாவும் வீட்டுல நின்று ஒரு போட்டோ கூட தனியா இல்லைல்ல. இன்னைக்கு எடுங்க. இதை மட்டும் தனியா ஃப்ரேம் போட்டுடலாம். இருக்கட்டும் மக்கா. நாளைக்கு காஞ்சி பட்டு கட்டி கல்யாணத்துக்கு நிப்பன்ல, அதை போட்டு போட்டா பிடிச்சுக்கிருவான். இது சும்மா சாதா பட்டுத்தேன். ஓ சரிங்க அத்தை. கழுத இப்படி சிரிச்சுக்கிட்டே நில்லு கழுத. நான் போய் அன்னைக்கிளி வனசாவெல்லாம் போட்டோ எடுக்க வர சொல்றேன். சரிங்க அத்தை. வாங்கங்க போவான், பிள்ளைய போட்டோ எடுக்கட்டும். வா அலமு. காவல் 100 மீறி காதல் செய்யும் தேவி, உன் சேலையில் பூவேலைகள், உன் மேனியில் பூஞ்சோலைகள், அந்தி பூவிரியும் அதன் ரகசியம் சந்தித்தால் தெரியும். இவளின் கனவு தணியும் வரையில் விழியாது திருமகளிரவுகள். தங்கச் சங்கிலி மின்னும் பைங்கிளி தானே கொஞ்சியதோ, இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்றிவன் தோளில் துஞ்சியதோ. மலர் மாலை தலையணையாய் சுகமே பொதுவாய், ஒருவாய் அமுதம் மெதுவாய் பருகியபடி